பாகிஸ்தான் கடற்படை வங்காள விரிகுடாவில் தனது ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் மூலம் மீண்டும் நுழைய முயல்கிறது. சுமார் 55 ஆண்டுகளாக இந்த பக்கமே வராமல் இருந்த பாகிஸ்தான் திடீரென வங்காள விரிகுடா பக்கம் வர என்ன காரணம்? இதன் பின்னணி தொடர்பாக விரிவாக பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போதும் நல்லுறவு இருந்ததே இல்லை. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிப்பதே இதற்கு முக்கிய காரணமாகும். இதற்கிடையே கடந்த 55 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பாகிஸ்தான் கடற்படை வங்காள விரிகுடா பக்கம் எட்டி பார்த்திருக்கிறது. ஹங்கோர் என்ற பெயர் இந்திய பாகிஸ்தான் கடற்படை வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத வடு. 1971 ஆண்டு போரின் போது பாகிஸ்தானின் BNS ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் INS குக்ரி போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய கடற்படை கப்பல் ஒன்று போர்க்காலத்தில் மூழ்கடிக்கப்பட்ட முதல் நிகழ்வு இதுவாகும். தற்போது 55 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஹங்கோர் என்ற பெயரில் புதிய நீர்மூழ்கி கப்பல் பாகிஸ்தான் கடற்படையில் இணைந்துள்ளது. பாகிஸ்தான் தனது கடற்படையை நவீனப்படுத்தும் முயற்சியில் சீனாவிலிருந்து 8 ஹங்கோர் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. இதில் முதல் கப்பல் கடந்த வாரம் கராச்சி வந்தடைந்தது. இது ஏர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ராஃபெட்சன் தொழில்நுட்பத்தை கொண்டது. இதனால் நீண்ட நாட்கள் நீருக்கடியில் மறைந்திருக்க முடியும். எதிரிகளால் இதை கண்டறிவது கடினம். இது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். 1971 போரில் வங்கதேசம் உருவான பிறகு வங்காள விரிகுடாவில் பாகிஸ்தானின் ஆதிக்கம் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தான் கடற்படை அரபிக்கடலோடு மட்டுமே சுருங்கி போனது. ஆனால் தற்போது இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் வங்காள விரிகுடாவிற்குள் மீண்டும் நுழைய பாகிஸ்தான் திட்டமிடுகிறது. சமீபத்தில் இலங்கையில் பேசிய பாகிஸ்தான் கடற்படை அதிகாரி ஓமர் ஃபாரூக் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வங்காள விரிகுடாவில் பாகிஸ்தானின் இருப்பை தக்கவைக்க உதவும் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். பாகிஸ்தானின் இந்த திட்டத்திற்கு வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. ஷேக் ஹசீனாவின் ஆட்சி வீழ்ந்த பிறகு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு மற்றும் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான சூழலில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையிலான உறவு மேம்பட்டுள்ளது. 1971 பிறகு முதல் முறையாக பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே நேரடி கடல்வழி வர்த்தகம் தொடங்கியுள்ளது. வங்கதேச விமானப்படை தளபதி பாகிஸ்தானுக்கு சென்று JF-17 போர் விமானங்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். 1971 பிறகு முதல் முறையாக 2025 நவம்பரில் பாகிஸ்தானின் BNS சைப் போர்க்கப்பல் வங்கதேச துறைமுகத்திற்கு வந்து சென்றது. இந்த மாற்றங்களை இந்தியா கூர்ந்து கவனித்து வருகிறது. ஏனென்றால் வங்காள விரிகுடா இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமானது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தளம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானவை. பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல்கள் இங்கு நடமாடுவது இந்தியாவிற்கு ஒரு தொந்தரவாக அமையலாம். இருப்பினும் 1971 இருந்ததை விட இன்று இந்திய கடற்படை பல மடங்கு வலிமையானது. இந்தியாவிடம் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள், 2 விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் நவீன கண்காணிப்பு வசதிகள் உள்ளன. பாகிஸ்தான் தனது பழைய ஹங்கோர் வெற்றியை அடையாளமாக வைத்துக்கொண்டு மீண்டும் வங்காள விரிகுடாவில் கால் பதிக்க முயல்கிறது. வங்கதேசத்துடனான அதன் வளர்ந்து வரும் உறவு இதற்கு பாதையை அமைத்து கொடுக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தானின் நடமாட்டத்தை இந்தியா கூர்ந்து கவனித்து வருகிறது. சிறிய தவறு செய்தாலும் இந்த முறை பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்பதில் சந்தேகமில்லை. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07914642428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன்
யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.